வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 55. மனம் எதை நோக்கி செல்ல வேண்டும்? இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 55 தலைப்பு. மனம் தான் ஒரு மனிதனுடைய எல்லா ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியமானது. மனம் எதை நோக்கி செல்லுது அப்படிங்கிறது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் முடிவு செய்யுது. உங்களுடைய மனம் பணத்தையும் வேறு விஷயங்களையும் தேடி அதிகமாக போச்சுன்னா உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட், உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும். அதே உங்களுடைய மனம் ஆரம்பத்திலிருந்தே இயற்கையையும் சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் மனிதாபிமானத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் காலம் பூரா, உங்களுடைய வாழ்க்கை பயணம் பூராவும், ஃபார் எக்ஸாம்பிள் 80, 90, 100 வயசு வரைக்கும் அந்த ஆரோக்கியம் என்றும் நிலைத்து நீடித்து இருக்கும். அப்போ இந்த மன ஆரோக்கியத்தை நோக்கி செல்வதற்கு என்னென்னா, நீங்கள் மனத்தை உங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் மனது அப்படிங்கிறது உங்களுடைய உடலுடைய நேரடி தொடர்புடையது. எல்லா பிபி, பிளட் சுகர், எல்லா குரோனிக் டிசீசஸ், தலைவலியிலிருந்து எல்லா வியாதிக்கும் மனமும் சம்மந்தப்பட்டிருக்கிறது. இது உடல் மட்டும் காரணம் இல்லை, மனதுக்கும் அதில் பெரிய பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய வாழ்க்கையின் கோல் கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஒரு வாழ்க்கையின் வாழ்வு ஆதாரத்துக்கு பணம் தேவை. அந்த பணம் ஒரு பேசிக் நீட்ஸ், ஒரு அளவான நீட்ஸுக்கு அப்புறம் நம்ம எதை சிந்திக்க வேண்டும்? அப்போ மனத்தை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, பணம் பணம் பணம்னு. அதே நேரம் பணத்துக்கு அடுத்தது ஸ்டேட்டஸ், அடுத்தது கௌரவம், அதுக்கப்புறம் ஆடம்பரம். ஸோ இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய உடலும் மனமும் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியத்தை விட்டு விலகி செல்லும். ஏன் ஆரோக்கியத்தை விட்டு விலகி செல்லும்னா, அந்த ஒரு நிலை கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் அடைக்கப்பட்டு விட்டுருவீங்க. கம்ஃபர்ட் ஜோன்களுக்குள்ளே அடைக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய ஆரோக்கியம் கேள்விக்குறியாகிவிடும். உங்கள் மன ஆரோக்கியம் சரி, உடல் ஆரோக்கியமும் கேள்விக்குறியாகும். அப்போ மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நன்றாக வச்சிருக்கணும்னா பணம் தேவைதான், எசென்சியல் தான். ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போச்சுன்னா ஒரு சின்ன லாஸ் ஆனால் கூட மனம் ரொம்ப பயப்படும், அல்லது மனம் ஒரு விதமான ஆங்ஸைட்டி அல்லது அழுத்தத்துக்கு உட்படும். அப்படி ஆங்ஸைட்டி அழுத்தத்துக்கு உட்பட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பாடி ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு உருவாக்கும். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஆயிடுச்சு. ஒரு நல்ல வீடு, காரு, அதுக்குரிய எல்லா அக்சசரிஸு, ஸ்டேட்டஸ், இதெல்லாமே மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்டஸ். ஆனால் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட மன நிம்மதி இருக்கான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அது பல பேர்த்துக்கிட்ட மன நிம்மதி இருக்காது. எல்லாம் இருக்குது, ஆனால் மன நிம்மதி இருக்கான்னா கேட்டு பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கிட்ட இருக்காது. ஆனால் ஒரு கூலி தொழிலாளி ஆகட்டும், கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆட்கள்கிட்ட கேட்டால்
அவங்களுக்கு அவ்வளவு மன நிம்மதி இருக்கும், சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்க வேலையை செய்வாங்க. அவங்க கரெக்டாக படுத்ததும் நல்லா தூங்கிடுவாங்க. எத்தனை மணிக்கு படுத்தாலும் படுத்ததும் தூங்கிடுவாங்க. காலையில் டைமுக்கு எந்திரிச்சு அவங்க வேலைகளை பார்க்க. ஆனால் மனிதன் பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்பு பணம் குறிக்கோள்னு போனவங்கள கேட்டால் எல்லாம் இருக்குது, ஆனால் தூக்கம் வரல அப்படிம்பாங்க. ஏதோ படத்தில் பாட்டு வந்த மாதிரி ஒரு பாடல் வரும், மெத்தையை வாங்கின தூக்கம் வாங்கலை அப்படின்ட்டு. ஸோ மெத்தையை வாங்கினாங்க ஆனால் தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பேர்த்த எல்லாத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மனசு வேற எங்கேயோ இருக்கும். அவங்க மனசை சரியாக கவனிக்கலை. ஆனால் பணம் எதை நோக்கி சென்றதுன்னா அது பணத்தை நோக்கி மட்டுமே சென்றிருக்கு. அடுத்தது பணம், அடுத்தது ஆடம்பரம், அடுத்தது வீடு, அடுத்தது காரு, அடுத்தன்னு சொல்லி அதை நோக்கி சொல்லும்போது ஆள் மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்குது, அந்த ஆள் மனது எதையெல்லாம் விரும்புச்சு அதையெல்லாம் அவங்க கவனிக்க தவறிட்டாங்க. அப்படி கவனிக்க தவறின விளைவு தான் தூக்கமின்மை, தூக்கம் வராமல் இருக்கிறது. படுத்தா டக்குன்னு தூக்கம் வரணும் அப்படின்னா அந்த மனசில் ஆள் மனதில் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவங்க எதை நோக்கி போயிருக்காங்க? பணத்தை மட்டுமே குறிக்கோளாக நினைத்து தன் வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டாங்க. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, மனதை இயற்கையோடும் மனிதாபிமானத்தோடும் செல்ல விடுங்க, பணத்தோடு செல்ல விடாதீர்கள். அப்போ பணத்தோடு செல்வதால் ஏற்படும் பிரச்சனைகள் தான் மனப்பிரச்சனைகள். அதுதான் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை உண்டாக்குது. ஒரு ரூம்குள்ளேயே ஏசி போட்டுகிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கை காலில் பிரச்சனை வரும். ஏன்னா சூரிய ஒளி உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. சூரிய ஒளி கிடைச்சாதான் விட்டமின் டி கிடைக்கும். அந்த விட்டமின் டிங்கிறது தான் எலும்புகளுக்கு பலம் சேர்ப்பது. கால்சியத்தை அதிகமாக உருவாக்கி விட்டமின் டி என்ன பண்ணுன்னா எலும்பு தசைகள் நரம்புகளுக்கு பலம் கொடுத்தா தான் நடக்க முடியும். ஆனால் நம்ம ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்தா எந்த ஒரு விட்டமின் டியும் கிடைக்காது, அதிகமாக சூரிய ஒளியில் இல்லைன்னா. இப்போ சூரிய ஒளியில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆக தான் எல்லா பெனிஃபிட்டும். மனிதன் இயற்கையோடு சேர்ந்து எவ்வளவு தூரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானோ அப்போ தான் அவனுடைய ஆரோக்கியம் நீடித்து நிலைத்து இருக்கும். ஆனால் நம்ம பணத்தை ஒட்டி ஆடம்பரத்தை ஒட்டி கம்ஃபர்ட் ஜோன் திங்ஸு அப்படின்னு இருந்தாலும் அதை தாண்டி இயற்கையோடு வாழணும். அதே நேரத்தில் மனிதாபிமானத்தோடு இருக்கணும். சக மனிதனை மனிதனாக ஒரு நடத்த வேண்டும். ஒரு அன்பு, புன்னுருவல், ஒரு ஷேரிங், ஒரு ஹாப்பினஸ் அது தேவை. நம்ம உலகத்தில் எல்லா அனிமல்ஸும் எடுத்துக்கோங்க, மனிதனே குரங்கிலிருந்து வந்த ஒரு உயிரி தான். ஆனால் எல்லா விலங்கினங்களும் ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஒன்று நடத்துது, ஷேர் பண்ணிக்குது. ஒரு காக்கா கீழே விழுந்துருச்சுன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அத்தனை காக்காய்களும் சத்தம் போட்டு தன்னுடைய கரையில் சொல்லுது, தன்னுடைய கன்சர்னை சொல்லுது. ஆனால் மனிதன் அதுவும் இந்த ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி அதிகமாக போகிறதுனால மனிதனுடைய வேல்யூ மனிதனுக்கு தெரியல. நீங்கள் பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தால் கூட அதை கவனித்து அந்த ஆளை கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது கூட நிறைய யோசிக்கிறாங்க, அதை செய்கிறதில்ல. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கூட வீடியோஸ் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது பணத்தை நோக்கியே போவதால் வந்த விளைவு. எல்லா நிலையிலும் மனிதன் மட்டும்தான் பணத்தை நோக்கி போய் கடைசியில் இந்த பணம் என்ன ஆகும்? வரும்போதும் பணத்தோடு நீங்கள் வர்றதில்லை, போகும்போதும் நீங்கள் பணத்தோடு போகிறதில்ல. அப்போ இடையில் தான் இத்தனையும். நீங்கள் என்ன வச்சிங்கனாலும், என்ன சேர்த்து வச்சிங்கனாலும், எத்தனை கோடி இருந்தாலும் 3 வேளைக்கு அந்த அளவான உணவு மட்டும்தான். அது வேணால் ஹோட்டல்ஸ் வேணால் டிஃபர் ஆகும். ஒரு சாதாரண கூலி தொழிலாளி சாப்பிட்றான் 3 நேரமும் உணவு. அதே மாதிரி தான் ஒரு பணக்காரர், ஒரு பெரிய ஆளாக இருந்தால் அவர் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் உணவு சாப்பிடுவார், அவ்வளோதான ஒழிய அவரும் சாப்பிட்றார், நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, மனம் எதில் சந்தோஷப்படும்னா, அந்த ஏழை கூலி தொழிலாளி சாப்பிடக்கூடிய அந்த பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு மனம் சந்தோஷப்படும். அந்த பணக்காரர் அந்த டேபிளில் நல்ல அறுசுவையும் நான்வெஜ்ஜு அறுசுவையும் கொண்டு வச்சு டேபிளில் பரிமாறினாலும், அதை சாப்பிட்டாலும் அவர் ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிடுவார் அப்படிங்கிறது பல நேரங்களில் கொஸ்டின் தான். அந்த ஏழை கூலி தொழிலாளி குடிக்கக்கூடிய அந்த கூழோ கஞ்சியோ அந்த பழைய சாதமோ இந்த பணக்காரர் குடிக்கக்கூடிய சொஃபஸ்டிகேட்டட் உணவு அது மன திருப்தி கொடுக்குமான்னா டவுட் தான். ஏன்னா இவருக்கு அடுத்தது அந்த டேபிளில் என்ன வச்சுருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், என்ன ஒர்க் பண்ணலாம், அடுத்தது எவ்வளோ க்ரோர்ஸ் பார்க்கலாம், எவ்வளோ லேக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கும். ஆனால் இவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. பழைய சாதம் சாப்பிட்டாச்சா, சாப்பிட்டதும் உங்களுக்கு அடுத்த வேலை ஏதாவது ஒரு கூலி வேலை இருந்ததுன்னா கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலைன்னா அது மாதிரி படுத்துக்க வேண்டியது. ஒரு ஹாப்பினஸ், அது அவங்களுடைய வாழ்க்கை போக்கே ஹாப்பினஸ். அதுக்காக எல்லாரும் கூலி தொழிலாளியாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் எல்லா கிளாஸும் இதில் எதை நோக்கி போகணும் அப்படின்னா, பணத்தையும் ஆடம்பரத்தையும் கௌரவத்தையும் அதனால் வரக்கூடிய விஷயங்களை நோக்கி சென்று கொண்டே இருந்தால் உங்களுடைய மனம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்காது, சந்தோஷப்படாது. அதனால்தான் அத்தனை வியாதிகளும், இதயம் ஏன் இதயத்தில் ஏன் பிரச்சனை வருது, அதிகமாக டென்ஷன் ஆகி மன அழுத்தம் ப்ரெஷர் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு மன அழுத்தமாக மாறி அது இதயத்துக்கு பிரச்சனை கொடுக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய பிளட் சுகர் ஏன் வருது, ஒரு விதமான அதிகமாக டென்ஷன் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதுவும் பிளட் சுகரும் சேர்ந்து வரும். அது வாழ்க்கை முறையாக ஆனாலும் அதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த வியாதிகள் எல்லாம் அதிகமாக ஒரு பணத்தை நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் மனத்தையும் அந்த பணத்தை நோக்கியே அனுப்பப்படுறதுனால வந்த விளைவு. நீங்கள் இயற்கையை பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இயற்கை ஆயிடுச்சு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையையும் மனிதாபிமானத்தையும் சேர்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா பணம் தேவை, பணம்தான் எல்லாத்துக்கும் காரணமான வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது. எத்தனையோ பெரியவர்கள் பணத்தை மட்டுமே வைத்து கொண்டு ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. பணம் மட்டுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுத்துடாது. எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுடைய மனம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த ஆரோக்கியம் 80, 90, 100 வயசு வரைக்கும் நீடிக்கும். இல்லைன்னா நீங்கள் பணமே வச்சு எத்தனை டாக்டர்கிட்ட எத்தனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மனம் விரும்பாமல் உங்களுடைய வியாதி க்யூர் ஆகாது, நீங்கள் ரெக்கவர் ஆக மாட்டீங்க.
பல நேரங்களில் நீங்கள் ஆக்சிடெண்ட் நடந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த எவ்வளவு பெரிய ஆக்சிடெண்ட் ஆனாலும், அந்த ஆக்சிடெண்ட்டில் காட்டிலும் அதனால் வந்த மனப்பிரச்சனையில் இறந்தவங்க தான் அதிகம். நீங்கள் பெரிய ஆக்சிடெண்ட் வந்து மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் வந்து தப்பித்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மன உறுதி, அவங்களுக்கு வேறு எந்த ஒரு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எதுவும் ஆகாது, ஒரு வில்லிங்னஸ், ஒரு வில் பவர். ஆனால் நம்ம மனிதர்கள் பல பேர்த்துக்கிட்ட ஆக்சிடெண்ட்டில் டக்குன்னு ஒரு லைட்டாக ஒரு அடி அடித்ததுமே, ஓ முடிந்துதா, போயிட்டுமா, பயமாயிரும், ஒரு பேனிக், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பயம், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுன்னா உடனே வந்து அந்த மனிதன் தன்னுடைய உயிரியை கூட விடக்கூடிய கண்டிஷன் ஆகும். இதுதான் ஆக்சிடெண்ட். நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததை காட்டிலும் ஆக்சிடெண்ட்டினால் ஒரு மனம் என்னாகும், அழுத்தத்துக்கு உட்பட்டு ஒரு பேனிக் அட்டாக், பேனிக்கு ஒரு விதமான பயம், பதட்டம், ஒரு மனசோர்வு, மனபயம். நம்ம வாழ்க்கையில் இத்தனை சொத்து சேர்த்து வச்சுருக்கிறோமே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்ச நிமிஷமே அவருக்கு அந்த பயமே வந்து அந்த மனிதரை உடனே போக்க வச்சிருது. ஸோ இது எல்லாமே வந்து எதை காமிக்குது அப்படின்னா, பணம் காரணம் இல்லை, மனம்தான் காரணம். எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். மனத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே, உங்களுடைய சிறு பருவத்திலிருந்தே என்ன பண்ணணும்னா, நாம் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, பணம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை தேவைதான். அதுவே வாழ்க்கை கிடையாது. சம்பாதிக்கணும், நமக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கணும். அதை தாண்டி நீங்கள் தேவை 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 தேவைன்னு ஓட ஓட ஓட, பணம் பணம் பணம்னு ஓட ஓட என்ன ஆகும் தெரியுங்களா, நீங்கள் மனதை விட்டு விலகிட்டே இருக்கீங்க. அப்போ மனதை விட்டு நீங்கள் விலக 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 ஆரோக்கியம் உங்களை விட்டு விலகிட்டே இருக்கும். இப்போ ஆரோக்கியம் விலக விலக கடைசியில் என்ன சொல்லுவாங்க சில பேர், பணம் இருந்தால் எத்தனை பெரிய ஹாஸ்பிட்டல் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு. எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் அவங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா? இல்லை, காப்பாற்றப்படவும் இல்லை, அவர்கள் சர்வைவ் ஆகலை. சில பேர் இருக்கலாம், ஆனால் பல பேர் அந்தந்த டைமில் அவங்க விடை பெற்று விட்டார்கள். அதுதான் மனித வாழ்க்கையின் ஒரு லெசன் லேர்ன்டு, வாழ்க்கையின் ஒரு விதமான கற்றல். எவ்வளவு தூரம் நம்ம கற்றுக்குறோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா எங்கே நிறுத்துவீங்க? அப்போ நீங்கள் ஓடிட்டே பணத்துக்காக ஓடிட்டோ, கௌரவத்துக்காகவோ, ஸ்டேட்டஸுக்காகவோ உங்களுக்குள்ள ஒரு எல்லையை குறுக்கி கொண்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிறீங்க. அப்படி கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்ந்ததுனால் உங்களுடைய மனம் தனித்து நிற்கிது. அதனால் உங்கள் கூட சேர்ந்து ஓட முடியல. அது வந்து அதோடைய ஹாப்பினஸ் வேற எங்கேயோ இருக்குது. உங்களுடைய உடலும் உங்களுடைய ஒரு ஆஃப் மைண்டும் பணத்தையும் ஸ்டேட்டஸையும் எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்குது. ஆனால் உங்கள் மனம் உங்கள் கூட வரலை. அது இயற்கையை நோக்கி போகுது, மனிதாபிமானத்தை நோக்கி போகுது. சின்ன சின்ன சந்தோஷங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா கிராமங்களில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய சன்னோ அல்லது பேரனோ பேத்தியோ மகனோ மகளோ யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் ஸ்டேட்டஸில் இருந்தாங்கன்னா, அவங்க கிராமத்திலிருந்து அப்படியே கூட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டுகள்லேயோ அல்லது பெரிய பெரிய மாளிகைகள்லேயோ தங்க வைப்பாங்க. அவங்களுக்கு எல்லா சௌகரியமும் செய்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ எல்லாரும் எத்தனையோ வசதி வாய்ப்புகளோட ஒரு 10 வேலைக்காரங்க, தேவையான சாப்பாடு பொருள் எல்லாமே இருக்குது. என்னென்ன சொபஸ்டிகேட்டட் உலகத்தில் இருக்குமோ அத்தனை ஐட்டமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த வயதானவர்களை கூப்பிட்டு பேசி பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னா ஒரு
ஆர்டிஃபிஷியலாக ஒரு செயற்கையான ஒரு புன்னுருவல் மட்டும்தான் இருக்குமோ ஒழிய இயற்கையாக அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனம் அந்த பழைய கிராமத்தில் இருந்த ஆட்கள் கூட பேசிட்டு அந்த திண்ணைகள் உட்காந்து பேசிட்டு 4 பக்கம் வந்து வயல்வெளிகளில் நடந்துட்டு தோப்புகளில் நடந்துட்டு சாதாரண மனிதர்கள் கூட உரையாடிட்டு அந்த சின்ன சின்ன திருவிழாக்கள் சின்ன சின்ன விசேஷங்களில் தன்னை வந்து உள்ளே வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு அதை சுற்றி சுற்றி வரும்போது இருந்த சந்தோஷம் இந்த பெரிய மாட மாளிகையிலையும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களால் 20-30 வேலைக்காரர் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர்கள் சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க மனசு அந்த கிராமத்திலிருந்து இந்த டவுனுக்கோ அல்லது வந்து அந்த மிகப்பெரிய சொபஸ்டிகேட்டட் ஏரியாவுக்கு வரல. அவங்களுடைய உடல் மட்டும்தான் வந்திருக்கு. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த மனமே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மன அழுத்தம், மன பதட்டம், சோர்வெல்லாம் வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே நிறைய மெடிக்கல் பிரச்சனைகள் வரும். டாக்டர்ஸ்கிட்ட அடிக்கடி கொண்டே காமிப்பாங்க. கேட்டால் அவங்களுக்கு அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ. ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு யாரும் கவனிக்க தவறிடுறாங்க. அந்த மனசில் என்ன இருக்குதுன்னு கவனித்து ஓகே அவங்களுக்கு இந்த என்வாமெண்ட்டு செட் ஆகலை. ஸோ அவங்க இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க. அதனால் அவங்க ஒரு சந்தோஷத்தோடு வாழ்ந்து இருந்தாங்க. அந்த மனம் அங்கிருந்து இங்கே வரல. இங்கே இருக்கக்கூடிய அந்த பணத்துக்காக ஓடக்கூடிய அந்த ஆடம்பரம், அந்த கம்ஃபர்ட் ஜோன், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக ஓடக்கூடியது வந்து பணம் ஓடுது, ஆனால் மனம் ஓட மாட்டேங்குது. அப்போ மனம் அங்கேயே இருக்கிறதுனால தான் வந்து இத்தனை ஹெல்த் பிரச்சனையும் வருது. அப்போ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம எதை வச்சுக்கணுன்னா மனத்துக்கு ரொம்ப பிடித்த இயற்கையையும் மனிதர்களோடு பேசுவதையும் ஷேர் பண்ணிக்குவதையும் அதே நேரத்தில் வந்து மனிதாபிமானத்தையும் சக மனிதனை மதிக்க கற்றுக்கொண்டு வாழ்வது தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய ஆரோக்கியம் 80, 90, 100 வயசு வரைக்கும் இருக்கும். அதை தாண்டி பணத்தையும் பணம் சம்பந்தமான கௌரவம், ஆடம்பரம் அதை நோக்கி நீங்கள் போக போக உங்களுடைய ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வரும். ஏன்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி உங்களுக்கு சுற்றியும் ஒரு போலி மனிதர்களை, பணத்துக்கான மனிதர்களை, போலி மனிதர்களை உருவாக்கி கொள்கிறீங்க. அப்போ அந்த போலி மனிதர்களும் அந்த பணத்துக்கான மனிதர்கள் உங்களுக்கு உண்மையையும் நேர்மையையும் மனிதாபிமானத்தையும் கற்றுக் கொடுக்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, உண்மையை பேச மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய இயற்கையின்பால் உள்ள உறவால் உங்களுடைய மனிதாபிமானத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே எவ்வளவு பெரிய விஷயமானாலும் எளிமையாக இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து மனிதாபிமானத்தோடு சக மனிதனை மதித்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு விலகி நீங்கள் வாழும்போது உங்கள்கிட்ட பேசக்கூடியவங்க எல்லாருமே உண்மையான மனிதர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லா மனிதர்களுடைய இன்ப துன்பங்களும் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வில் பவரை தன்னை போல உருவாகும். இந்த காங்கிரீட் 4 செவுத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய மன அழுத்தம் நீங்கள் இயற்கையோடு சேர்ந்தும் சக மனிதர்களோடு சேர்ந்தும் மனிதாபிமானத்தோடு சேர்ந்தும் இயைந்து வாழும்போது கண்டிப்பாக வராது. ஸோ இது என்னன்னா, ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கி என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மணி, ஆடம்பரம், ஸ்டேட்டஸ் இது எல்லாமே நம்மளை வாழ வைக்கும், பணம் தான் வாழ வைக்கும். அது தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா
இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய பெரிய பில்லியனர்ஸு மில்லியனர்ஸு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்க்குறாங்க. அவங்களுடைய வியாதி வந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பணம் பணம் பணம்னு ஓடுனதுடைய விளைவாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை அப்படின்னு வச்சுட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழணும். அப்பப்போ தோட்டங்களுக்கும் துறவுகளுக்கும் கிராமங்களுக்கும் நம்ம என்வாமெண்ட்டை பார்க்குறதுக்கும் மனிதர்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் போகணும். சக மனிதன் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை அங்கீகரிக்கணும், அவனை மதிக்கணும், அவனுக்குரிய நிலையை கொடுக்கணும். அப்புறம் எல்லா லெவல்லையும் எல்லாத்துக்காகவும் பணம் 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 பணம்னு போயிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு சர்வைவலுக்கு பணம் தேவைதான். நம்பால் அதை தாண்டி அதிகமாக மனிதனுக்கு உதவுவது, மனிதனுக்கு மனிதன் மரியாதை செலுத்துவது, உதவுவது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை காப்பாற்றுவது நம்மளுடைய கடமை. ஸோ ஒவ்வொரு மனிதனும் அடுத்த தலைமுறைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். பணம் மட்டுமே அதுக்கு சாட்சியாகாது. ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இயற்கையோடு இயைந்து வாழணும். அதே நேரத்தில் மனிதாபிமானத்தோடு வாழணும். அதே நேரத்தில் உங்கள் மனம் எதையெல்லாம் விரும்புதோ அதை செய்யுங்கள். மனம் வந்து ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு 3 மாதம் இருக்கணும்னு நினைக்குதா, அதை செய்யுங்க. ஒரு மனம் ஒரு திருவிழாவுக்கு போகணும்னு நினைக்குதா, அதை செய்யுங்கள். உங்கள் மனம் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்குதா, அங்கே போய் உட்காந்து அந்த கோயிலில் ஃப்ரீயாக பேசுங்க. உங்கள் மனம் உங்கள் எதிரியை, பகைவனை, அவன் ஆரம்ப கட்டத்தில் உங்கள் கூட அவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும். இந்த பணம் தான் உங்களையும் அவனையும் பிரிச்சதுன்னா வெக்கமே பட வேண்டாம். ஏன்னா உங்கள் மனம் அதை ஆசைப்படுது அவங்க கூட பேசணும்னு. போய் பேசுங்க, ஹாப்பியாக பரிமாறிக்குங்க. இடையில் இந்த பணத்தினால் வந்த வெறுப்பு வேண்டியதில்லை. ஸோ பணம் அப்படிங்கிறதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே செகண்டரி ஆக்கிக்கிங்க. மனம் அப்படிங்கிறத பலத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காகவும் இதையெல்லாம் இழந்துடாதீங்க. இழந்தீங்கன்னா அந்த மனம் உங்கள் ஆள் மனதில் உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கு அதுதான் காரணம். ஸோ இதுதான் ரூட் காஸ் அப்படிம்பாங்க. உங்களுடைய ரூட் காஸில் மனம் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குது. அது பணத்திலையும் ஓட்டத்திலையும் நீங்கள் மறந்து விடுறதுனால தான் நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகுது. ஸோ மனதை கவனியுங்கள். மனதைக்கு எதெல்லாம் பிடித்த விஷயமோ அதை அப்பப்போவே செய்து விடுங்கள். அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து 80, 90, 100 வயசு வரைக்கும் கொண்டு செல்ல உதவும். இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 56 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.